கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். பாருங்கள், இன்றைக்கு உங்களுக்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படி ஒரு மனிதனை உங்களுக்கு காண்பித்து கொடுத்தார். பைபிளில் பாருங்க, ஒவ்வொரு மனிதன் ஒவ்வொரு கேரக்டரை கொண்டு ஆண்டவர் நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. இப்போ பர்த்திமேய குருட இருக்கிறான், அவனை எதுக்கு இந்த பைபிளில் எழுதி வச்சிருக்கிறார்? அவன் பாடத்தை நீங்களும் நானும் ஏன் படிக்க வைக்கிறார்? அதை படிக்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், பாரு, பிறவி குருடனை என்னால் பார்வையடை செய்ய முடிகிறது. நான் உனக்கு இந்த அற்புதம் செய்ய மாட்டேனா? உன் பிஸ்னஸ் ஆஸ்வதிக்க மாட்டேனா? உன் ஊழியத்தை ஆஸ்வதிக்க மாட்டேனா? உன் வியாதியை சுகப்படுத்த மாட்டேனா? ஆண்டவர் நம்மோடு கூட கற்றுக்கொள்வதற்கு, நான் எத்தனை பெரிய அற்புதம் செய்கிற ஆண்டவர் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் பர்த்திமை குருடனை வச்சிருக்கிறார். பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு எனக்கு பிடிச்ச கேரக்டர்கள்லாம் பார்ப்பேன். எனக்கு ஆபிரகாம் ரொம்ப பிடிக்கும். எப்பா, இன்னைக்கு ஆபிரகாம் போல ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மாறிட்டா, நான் சொல்றேங்க, 1 வருஷத்துல இந்திய ஏசப்பாவை சொந்தமா மாறிடும். ஆபிரகாம் ஏன் பிடிக்கும்? ஆண்டவர் அப்போ ஆதியாகமம் 12:1 அழைக்கிறார், வாடா, உன் ஊரை விட்டு, உன் சாதியை விட்டு, உன் குடும்பத்தை விட்டு எல்லாத்தையும் வேடான்னு கூப்பிடுற. உடனே போயிடுறான், கேள்வி கேட்க மாட்டான். WHங்கிற வார்த்தையும் வாயில வந்ததே இல்லைங்க. WHனா ஏன், எதுக்கு, வீச், என்ன, எப்படி, ஒரு வார்த்தை வரல. இந்த செய்தி கேட்குற நீங்க ஒழுங்கா கேள்வியே கேட்காதீங்க. அவர்கிட்ட எப்படிங்க நீங்க கேள்வி கேட்க முடியும்? அல்லேலூயா. அதான் ஆபிரகாம் எனக்கு பிடிக்குது. அம்மாட்டு கிளம்பி வந்துட்டான். திடீர்னு பாருங்க, ஆண்டவருக்கு ஆபிரகாம்ல சந்தேகம் வந்து, என்ன சந்தேகம் வருது? இவன் என்ன நேசிக்கிறானா, நான் கொடுத்த ஈசாக்குங்கிற பிள்ளையை நேசிக்கிறானா? சந்தேகம் வந்துருச்சு. விடுவாரா? சந்தேகத்தை தீர்க்கும்படி ஆண்டவர் களத்தில் இறங்கிடுறார். ஏய், நீ நேசிக்கிற உன் நேசகுமாரனை என்கிட்ட வந்து பலியிடுன்ட்டார். பாருங்க, ஆபிரகாம் ஆண்டவர் சொல்லிட்டாரா, நான் பலியிடுறேன் அப்படின்னு கிளம்பிட்டாருங்க பலியிடுறதுக்கு. நான் தான் சொல்கிறேன், எனக்கு ஆபிரகாம் பிடிக்குங்கிறேன். அல்லேலூயா. இப்போ இந்த செய்தி கேட்கிற அருமையான கிறிஸ்தவ நண்பர்களே, நீங்கள் நேசிக்கிற பணத்தை ஏசப்பா ஊழியத்துக்கு கொடுன்னா கொடுத்துருவீங்களா? உன் சொத்தை நீ கொடுத்துருவீங்களா? உனக்கு போக சும்மா கிடக்கிற, சும்மாவே அங்கங்கே கிடைக்கிற அந்த லேண்டை ஏசப்பா ஊழியத்துக்கு கொடுன்னா கொடுத்துருவியா? ஒரு சர்ச்சு கட்ட அதை கொடுத்துருவியா? நீ எதை நேசிக்கிற? எந்த ஈசாக்குகளை நேசிக்கிற? ஈசாக்குகளை ஆண்டவர் கேட்டவுடன் கொடுக்கிறவர்கள் இன்றைக்கு இருப்பார்கள். ஆனால் என் தேசத்துல பெரிய ஒரு எழுப்புதலை நம் கண்கள் காணும் ஐயா. அதனாலதான் ஆபிரகாம்ங்கிறது எனக்கு ஒரு ஹீரோங்க. அடிக்கடி எனக்கு சோறு வந்துருச்சுனாலே நான் ஆபிரகாம் கொஞ்சம் வாசித்து பார்ப்பேன். நபர்கள், ஒவ்வொரு நபர்களையும் மூலியமாக அநேக காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். சரி, இன்னைக்கு என்ன நபர்கள் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க சொன்னார் தெரியுமா? மார்க் 5 மார்க் 5 என்னென்ன நபர்கள் இருக்காங்கிற முதல்ல லிஸ்ட் உங்களுக்கு சொல்றேன். ஒன்றும் கல்லறை மனிதன் இருக்கிறான்,
2 பெரும்பாடுள்ள ஸ்திரீ 2 இருக்கிறாங்க. 3 ஒரு ஜபாலய தலைவன் ஒருத்தர் இருக்கிறான். இவங்க எல்லாருமே பெரிய கேரக்டர்ஸ். இதில் நீங்கள் நினைக்கிறீங்க அப்போ நம்ம எல்லாம் கிறிஸ்தவங்க, அப்போ ஜபாலய தலைவனை தான் நமக்கு ஆண்டவர் பேச சொல்லியிருப்பார்னு நினைக்கலாம். ஜபாலய தலைவன்னா கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயா. என்னை கேட்டால் அந்த அம்மாவை குறித்து பிரசங்கம் பண்ணால் நீங்கள் கேட்குற நீங்கள் பெரும்பாடுள்ள ஸ்திரீயும் போது ஒரு பெரிய ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் செயல்பட்டுருவீங்களா? ஒன்றும் முடியாது. அந்த அம்மாவுக்கு இருக்கிற விசுவாசம் பைபிள் காலேஜ் போய் டாக்டரேட் பெற்றவங்களுக்கே கிடையாது, பெரிய பெரிய ஊழியக்காரர்களுக்கு கிடையாது. அந்த அம்மா வீட்டை விட்டு பிரயாணப்பட்டு தொடங்கும் போதே முடிவை நினச்சிடுறாங்க. நான் 12 வருஷம் என் வாழ்க்கையை வீணடிச்சிட்டேன், இன்னைக்கு ஆண்டவரை சந்திக்க போகிறேன், அவர்கிட்ட ஒன்றும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க வேண்டியதில்லை, என் பிரச்சனைகளை விலைக்கு சொல்ல வேண்டியதில்லை, அழுக வேண்டியதில்லை, கெஞ்ச வேண்டியதில்லை. அவர் வாட்டு போயிட்டு. நான் கேள்விப்பட்ட இயேசு யார் தெரியுமா? அவருடைய வஸ்திரத்தை தொட்டா போதும், வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா போதும், நான் சுகமாய்வேன் முடிவு பண்ணிட்டு கிளம்புறாங்க. இன்னைக்கு தான் அந்த அம்மாவை போல முடிவு பண்ணியிருந்தாதான் பெரிய ஒரு எழுப்புதல் வந்திருக்கும்ல. விசுவாசத்தோடு கிளம்பணும். ஆண்டவர் எல்லாம் பார்த்துக்குருவார், எனக்கு சுகம் தருவார், இன்னைக்கு அற்புதம் செய்வார். ஒவ்வொரு நாளும் நான் என் ஊழியத்துக்கு என் வீட்டை விட்டு கிளம்பும் போது முடிவோடு தான் போகணும். ஒரு சர்ச்சுக்கு பிரசங்கம் பண்ண போன அந்த சர்ச்சின் முடிவில், பிரசங்கத்தின் முடிவில் இத்தனை பேர்கள் ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும், இத்தனை பேர்கள் ஆண்டவருடைய கண்ணீரை துடைக்க முடியும் எழும்ப வேண்டும், அவரை கனப்படுத்த முடியும் எழும்ப வேண்டும். ஒரு முடிவோடு தாங்க பிரசங்க பீடத்துக்கு போனோம். என்னத்தை பிரசங்கம் பண்ணி இப்படி இருந்தால் எப்படிங்க இருக்கும்? பெரும்பாடுள்ள ஸ்திரீனா பேசல. இன்னைக்கு ஆண்டவங்கள்ட்ட பேச சொன்ன கேரக்டர் என்ன தெரியுமாங்க? கல்லறை மனிதன். அவன் பேர் என்னங்க? பேரே தெரியல. ஆனால் எனக்கு என்னன்னா, பேரே இல்லாத அவன் ஆண்டவருக்கு பெரிய காரியங்களை செஞ்சிருக்கிறான். என்ன உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு பைபிள் தெரியனால கல்லறை மனிதன் மிஸ்ஸரியா மாறிட்டான். நான் அவனுக்கு இன்னொரு பேர் வச்சிருக்கேன், 13வது சீசன். இயேசுவோடு 12 சீசன் இருக்கிறாங்க, 12 சீசர்கள். இவன் யார் தெரியுமாங்க? 13வது சீசனாவே இவன் மாறிட்டாங்க. அல்லேலூயா. நீங்க கேட்கலாம், என்னப்பா அவன் எப்படிப்பா 13வது சீசன், நீ என்னப்பா புது பிரசங்கம் பண்ற அப்படிங்கிறீங்களா? வாங்க பைபிள்ல படிங்கங்க. அவனை ஆண்டவர் கல்லறை மனிதனை ஆண்டவர் அவனை சுகப்படுத்துறாரு. சுகப்படுத்தின உடனே அவன் என்ன சொல்றான்? நான் உங்க கூடயே வர்றேங்கிறான். ஆண்டவர் பாருங்க, என் கூடனா வராதப்பா. அவரை நான் என்ன நினைக்கிறேன்னா, என் கூட ஏற்கனவே 12 சீசர்கள் இருக்காங்க, விளங்காதவங்களாம் இருக்காங்க, சண்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க, யார் பெரியவங்கிறான், டீம் சேர்ந்துக்கிறான், அம்மா போய் சிபாரிசு கூப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்கான்,